புதுச்சேரியில் வெள்ள பாதிப்புகளை இரு குழுக்களாக பிரிந்து மதிப்பிடத் தொடங்கிய மத்திய குழு. மத்திய இணைச் செயலாளர் ராஜேஷ் குப்தா தலைமையிலான குழுவினருக்கு சிறப்பான வரவேற்பு. டெல்லி செல்வதற்காக பஞ்சாப் ஹரியானா எல்லையான ஷம்புவை கடக்க விவசாயிகள் முயற்சி. ஹரியானா காவல்துறையினர் கண்ணீர் புகை குண்டுகளை வீசி கலைத்ததால் பரபரப்பு. வங்கக்கடலில் நிலவும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி 24 மணி நேரத்தில் வலுவடைகிறது. மயிலாடுதுறை உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் நாளை மறுநாள் கனமழை பெய்யும் என வானிலை மையம் கணிப்பு. கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம் மாவட்டங்களில் 11ஆம் தேதி மிக கனமழைக்கு வாய்ப்பு. செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர் மாவட்டங்களில் 12ஆம் தேதி மிக கனமழை பெய்யும் என்றும் கணிப்பு. சென்னையில் 12ஆம் தேதி கனமழைக்கு வாய்ப்பு. 10ஆம் தேதி 5 மாவட்டங்களிலும் 11ஆம் தேதி 10 மாவட்டங்களிலும் கனமழை பெய்யும் என தகவல். வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி புயலாக மாற வாய்ப்பு குறைவு. டெல்டா மாவட்டங்களில் வரும் நாட்களில் மழைக்கான வாய்ப்பு அதிகம் என்றும் வானிலை ஆய்வாளர் ஸ்ரீகாந்த் கணிப்பு. ஆதவ் அர்ஜுனா கட்சி நலனுக்கு எதிராக பேசி வருகிறார் என நிர்வாகிகள் கூறியதாக திருமாவளவன் பேட்டி. நடவடிக்கை எடுப்பது தொடர்பாக விரைவில் முடிவு என உறுதி. ஆதவ் அர்ஜுன் அவர்களுடைய நன்மைக்கான செயற்பாடுகள் கட்சி நலன்களுக்கு எதிராக இருக்கிறது என்பதை தலைமையின் கவனத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். நேற்று பொதுச் செயலாளர் உள்ளிட்ட முன்னணி தோழர்களோடு கலந்து பேசியிருக்கிறோம். அது தொடர்பான முடிவை விரைவில் அறிவிப்போம். இந்தியா கூட்டணியில் நீடிப்பதாக திருமாவளவன் திட்டவட்டம். புதிய கூட்டணியில் இடம்பெற வேண்டிய தேவையோ அவசியமோ இல்லை என்றும் உறுதி. விசிக தலைவர் திருமாவளவனுக்கு அழுத்தம் இருப்பதாக விஜய் சொன்னது உண்மையே என மதுரையில் அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு பேட்டி. கூட்டணி கட்சிகளின் நெருக்கடி காரணமாகவே திருமாவளவன் அடக்கி வாசிக்கிறார் என்றும் கருத்து. புதிதாக கட்சி தொடங்குபவர்களை பார்த்து திமுகவினர் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது என அமைச்சர் தாமு அன்பரசன் தாம்பரத்தில் பேட்டி. தமிழ்நாட்டில் லாட்டரி சீட்டுக்கும் பிளாக் டிக்கெட்டிற்கும் இடையேதான் போட்டி நிலவுவதாகவும் விஜய் ஆதவ் அர்ஜுனா குறித்து விமர்சனம். பேரை பார்த்தோம், அது காலப்போக்கில் சரியா போய் அதெல்லாம் நம்ம பதில் சொல்ல வேண்டியதில்லை. லாட்டரி சீட்டுக்கும் பிளாக் டிக்கெட்டுக்கும் இப்ப போட்டி நடந்துருக்குது. அது சில பேருக்கு புரியும், சில பேருக்கு புரியாது. 2026 தேர்தலில் திமுகவின் கணக்கு மைனஸ் ஆனால் விஜய் வாயில் சர்க்கரை போடுவேன். திருச்சி ஸ்ரீரங்கத்தில் நடிகை கஸ்தூரி பேட்டி. தேர்தலில் திமுக 200 தொகுதி ஜெயிக்காது, மைனஸ்ல போகும். அதெல்லாம் நடந்தா நான் விஜய் வாயில சக்கரை போடுறேங்க. இதுக்கே அவருக்கு ஆதரவு கொடுக்கலாமே. ஜாமீனில் வந்த பாஜக தலைவர்கள் பலர் அமைச்சர்களாக இருக்கின்றனர். ஜாமீன் அமைச்சர் என தன்னை விமர்சித்த பாஜக தலைவர் அண்ணாமலைக்கு செந்தில் பாலாஜி பதிலடி. அந்த வரிகளில் ஜாமீன் அமைச்சர் இருந்துச்சு. பிஜேபியில் எத்தனை பேர் ஜாமீனில் வெளில வந்திருக்காங்க, எத்தனை பேர் அமைச்சர்களாக இருக்காங்க. ஒரு பக்குவத்தை சொல்லுகின்ற பொழுது, ஒரு கருத்தை சொல்லுகின்ற பொழுது மாற்று கருத்துக்களை நாங்கள் முன்வைக்கின்றோம். கொடைக்கானல் தாண்டிக்குடி மலை கிராமத்தில் சேத்தாண்டி திருவிழா. ஆண் பக்தர்கள் சமய வேறுபாடின்றி சேற்றை உடம்பில் பூசி ஆடிப்பாடி கொண்டாட்டம்.
குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் யூனியன் வங்கி ஊழியரை சரமாரியாக தாக்கிய வாடிக்கையாளர். நிரந்தர வைப்பு தொகைக்கு டிடிஎஸ் பிடித்தம் தொடர்பான பிரச்சனையில் அடித்ததாக தகவல். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே வயல் பகுதியில் அனகோண்டா அளவிற்கு கிடைத்த மலைப்பாம்பு. சிறிது நேர போராட்டத்திற்கு பின்னர் பத்திரமாக பிடித்துச் சென்ற வனத்துறை. வரும் ஜனவரி 16ஆம் தேதி நடைபெறவுள்ள மதுரை பாலமேடு ஜல்லிக்கட்டிற்கான அழைப்புதழ் வழங்கும் பணிகள் தொடக்கம். வாடிவாசலில் பூஜை, வழக்கம் போல் பரிசுகள் வழங்கப்படும் என விழா கமிட்டி அறிவிப்பு. மலைச்சரிவால் பாதிக்கப்பட்ட திருவண்ணாமலை அண்ணாமலையார் மலை பாறைகள் குவிந்து கிடக்கும் தற்போதைய நிலை குறித்த வீடியோ வெளியானது. திருப்பூரில் நடந்த நிகழ்ச்சியில் கடவுளே அஜித்தே என முழக்கம் போட்ட மாணவ மாணவிகள். என்னவென்று தெரியாமல் சிறிது நேரம் அதிர்ச்சியடைந்த டிடிவி தினகரன். போடிநாயக்கனூர் அருகே கிராமத்திற்கு புதிதாக இயக்கப்பட்ட பேருந்து சேவை. பல ஆண்டு கோரிக்கை நிறைவேறியதாக ஆடி பாடி வரவேற்பு தெரிவித்த கிராம மக்கள். புதுச்சேரியில் கனமழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை மத்திய குழு ஆய்வு செய்து வருகிறது. ஃபெஞ்சல் புயலால் புதுச்சேரியில் கடும் பாதிப்புகள் ஏற்பட்டன. இதனால் புயல் சேதத்தை பார்வையிட்டு மதிப்பிட மத்திய குழுவை அனுப்புமாறு புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி மத்திய அரசிடம் கேட்டுக் கொண்டார். இந்நிலையில் நேற்று முன்தினம் சென்னை வந்த மத்திய குழுவினர் கடலூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் வெள்ள பாதிப்புகளை ஆய்வு செய்தனர். இதையடுத்து புதுச்சேரிக்கு சென்ற மத்திய உள்துறை இணைச் செயலர் ராஜேஷ் குப்தா தலைமையிலான குழுவினர் அங்கு புயல் மழை சேதத்தை ஆய்வு செய்து வருகின்றனர். அப்போது புதுச்சேரியில் ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்து மத்திய குழுவிடம் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் மற்றும் மின்துறை அதிகாரிகள் எடுத்துரைத்தனர். புயல் பாதிப்பை முழுமையாக உணர்வதாக கூறிய ராஜேஷ் குப்தா உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தார். 2 குழுக்களாக பிரிந்து பயிர்ச்சேதம் மற்றும் பாதிப்புகளை ஆய்வு செய்யும் மத்திய குழுவினர் நாளையும் பணிகளை ஆய்வு செய்ய உள்ளனர். புதுச்சேரிக்கு புயல் மற்றும் மழை வெள்ள சேத பாதிப்புகள் குறித்து பார்வையிடுவதற்காக மத்திய குழுவினர் வந்திருக்கிறார்கள். அப்போது டிஎன் பாளையம் பகுதியைச் சேர்ந்த மக்கள் அவர்களோடு வாக்குவாதத்தில் ஈடுபட்டு அவர்களை முற்றுகையிட்டிருக்கிறார்கள். கூடுதல் தகவல்களோடு இளவமுதன் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். இளவமுதன், என்ன கோரிக்கைக்காக மக்கள் இந்த முற்றுகை போராட்டத்தை முன்னெடுத்தார்கள்? காயத்ரி, புயல் வெள்ள பகுதிகளை பார்வையிடுவதற்கு மத்திய குழு வந்துள்ளனர். மதியம் 3 மணிக்கு வந்த இந்த குழுவினை 2ஆக பிரிந்திருக்கிறார்கள். அதில் ஒரு குழு தற்பொழுது கன்னிக்கோயில், பாவூர் போன்ற பகுதியில் ஆய்வு செய்து வருகிறார்கள். இதில் தமிழ் தெரிந்த அதிகாரிகளான வேளாண் துறை சேர்ந்த பொன்னுசாமி, பாலாஜி ஆகியோர் விவசாயிகளும் பேசி வருகிறார்கள். அதே போல இணைச்செயலர் ராஜேஷ் குப்தா தலைமையிலான குழுவினர் டிஎன் பாளையம் சென்றுள்ளனர். திம்மன் நாயக்கன் பாளையம் என்ப இந்த பகுதிதான் டிஎன் பாளையம் அழைக்கப்படுகிறது. இங்குள்ள மக்கள் இருளர் அதிகமாக வசிக்கக்கூடிய பகுதியில் பெருமளவில் பாதிப்பு ஏற்பட்டது. அதை மட்டும் முதலில் பார்த்தார்கள். ஆனால் ஊருக்குள் வரவில்லை என கூறி விவசாயிகளும் ஊர் மக்களும் கடுமையாக எதிர்ப்பை தெரிவித்து மத்திய குழுவின் வாகனங்களை முற்றுகையிட்டனர். அதே போல சபாநாயகர், தொகுதியின் சட்டமன்ற சபாநாயகர் செல்வத்தின் வாகனத்தையும் முற்றுகையிட்டனர். அதே போல மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் காரையும் முற்றுகையிட்டனர். இதனைத் தொடர்ந்து அதிகாரி என்னவென்று கேட்டபோது தங்களது பகுதிக்கு வரவில்லை என்று மக்கள் கூறினார்கள். உடனே அங்கும் அதிகாரிகள் குழு நேரில் சென்று என்ன பாதிப்பு என்று கேட்டபொழுது கழுத்தளவில் தண்ணீர் வீடுகள் புகுந்தது என்பதை அவர்கள் தெரிவித்தார்கள். இதற்கும் உரிய நிவாரணம் மற்றும் என்ன நடவடிக்கையும் அரசு எடுக்கும் என்று அதிகாரிகள் உறுதியளித்ததை தொடர்ந்து பொதுமக்கள் அவர்களுக்கு வழிவிட்டு அடுத்த பகுதிக்கு செல்வதற்கு நடவடிக்கை எடுத்தனர். காயத்ரி, நன்றி இளவமுதன், விவரங்களை இணைந்து வழங்கியமைக்காக.